இன்றைக்கி பேங்கிள் வாட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் பேங்கிள் க்ளூ எடுத்திருக்கேன். ஏற்கனவே வந்து 28 ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒரு கேலண்டரில் வந்து சுற்றி எடுத்திருக்கேன். 2 கட் பேங்கிளுக்கு வந்து கேலண்டரில் வந்து 28 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நூல் வந்து சிக்கு இல்லாத எல்லாத்தையும் சிக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கையில் தலை சீவிர மாதிரி எல்லாத்தையும் கோதி விட்டுடணும். கோதி விட்ட பின்னாடி நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் எல்லாமே கரெக்டாக லைனாக வர மாதிரி நூல்கிட்ட வந்து தனித்தனியாக தெரியணும். இந்த மாதிரி தனித்தனியாக தெரிற மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். ஃபுல்லாக பாருங்கள், நான் வந்து ஃபுல் பேங்கிள் வந்து ரேப் பண்ணுறதுமே வந்து காட்டியிருக்கேன். இது வந்து இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். அப்பப்போ பிடிச்சி இழுத்து லைட்டாக வந்து ஷேக் பண்ணி நூல் வந்து நம்ம கையில் பிடிச்சிருக்கும் போது இப்படி வந்து ஷேக் பண்ணோம் அப்படின்னா இது கரெக்டாக நம்ம ஒன்று மேலே ஒன்று இருந்தால் கூட அது வந்து கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நல்லா ஷேக் பண்ணி சுற்றணும் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். லாஸ்ட்டு வரைக்குமே இதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற த்ரெட்டும் பேங்கிளும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு கொஞ்சம் தான் அந்த 2 கலருக்குமே வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே போடுற உள்ளே இருக்கிறது வந்து நம்ம மேலே போடுற நூல் வந்து லைட்டாகவும் உள்ளே இருக்கிற பேங்கிள் வந்து டார்க் கலராகவும் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஒரு இதவே மாற்றிடும். பார்க்கறதுக்கு பேங்கில் பார்க்கறதுக்கு அந்த கலரே வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணிடும். அதே மாதிரி உள்ளே போடுறது வந்து லைட் கலராகவும் மேலே போடுறது வந்து டார்க் கலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நூல் வந்து எங்கேயாவது விடும்போதும் ஒரு நூல் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் தள்ளி போடும் போதும் உள்ளே இருக்கிற லைட் கலர் வந்து டார்க் கலரில் வந்து நல்லா எடுத்துரும். அதே மாதிரி தான் லைட் கலருக்கும் டார்க் கலருக்குமே அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம செலக்ட் பண்ணுற பேங்கிளும் சரி சில்க் த்ரெட்டும் சரி ஒரு கொஞ்சமாவது சேமாக இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி சிக்கு மாட்டும் போது இல்லாமல் கையில் வந்து தலை கோதுற மாதிரி தலை முடியை வந்து கோதி விடுற மாதிரி சிக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சுற்றிட்டே வந்தோம் அப்படின்னா நூல் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாது, எல்லாமே கரெக்டாக வரும். அதே மாதிரி ஒரு டைம் சுற்றும் போது லைட்டாக ஷேக் பண்ணி சுற்றினாலும் இது மாதிரி கரெக்டாக வந்துடும். நம்ம எடுக்கிற நூல் வந்து ஒரு பேங்கிளுக்கு வந்து ஒரு டைம் தான் எடுக்கணும். நிறைய டைம் எடுத்து சுற்றணும் அப்படின்னா பார்க்க அங்கங்கே எல்லா இடத்துலையுமே வந்து அங்கங்கே க்ளூ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வராது. ஒரு இடத்துல வந்து பண்ணியிருக்கோம், அது லைட்டாக தெரியும். அங்கங்கே பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக அது நல்லா இருக்காது. அதனால் ஒரே டைம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கேலண்டரில் வந்து 2 கட் பேங்கிளுக்கு வந்து 28 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அவள் தானே ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் 1 இன்ச் வந்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு பேங்கிளில் க்ளூ போட்டு கையை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அந்த நூலை வந்து அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் பேங்கிள்.